என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் போறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி போறாரு. அதாவது 132 பேர்ல 128 பேர் வந்திருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 98 பேர் வந்து கூட்டணிக்கு நம்ம போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கதா வந்துட்டு இப்போ சொல்றாங்க. அதாவது பட் இப்போ என்ன அப்படின்னா வேற வழியே இல்லை, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போற மாதிரி இருக்கு அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறாங்க. விஜயோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து ஓட்டை பிரிக்கிற வாக்குகளாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நினைச்சு போட்டியிடலாம், ஃபியூச்சர்ல பெரிய வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ ஒருவேளை கூட்டணி வச்சுக்கலாமான்ற இடத்துக்கு தள்ளப்பட்டதா சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ தாவேக்கா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. டிஎம்கே ஆட்சி அகற்றுறதுக்கு நம்ம எதிர்கட்சியோட சேர்ந்து இது பண்ணி அந்த ஆட்சியை அகற்றிடுவோமே, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா விஜய்க்கு பயங்கரமான ஒரு பேக் ஃபயரா மாறிடும். பரபரப்பான 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. இந்த எலெக்ஷனில் ஒரு ஹீரோனா அது டிவிகே கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தாவேகா தரப்பில் தொடர்ந்து வந்து அந்த கட்சியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாவேகா தொண்டர்களுக்குமே வந்து மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட் டிவிகே தான் அப்படின்ற அந்த மனநிலையில் தான் வந்து இது வரைக்கும் இருந்தாங்க. விஜய் அவர்களும் தொடர்ந்து மென்ஷன் பண்ணுறது டிவிகே அண்ட் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் போறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. விஜயோட முதல் மாநாட்டில் அவர் போட்ட ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னா கூட்டணியில் பங்கு, அதாவது வந்து நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நீங்கள் என்ன தலைமையில் கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா நான் தர ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட வந்து இவ்வளோ செய்த வாக்குகள் இருக்குது, நீங்கள் ஒரு கூட்டணியாக அமைச்சு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தார். பட் இருந்துமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கட்சியும் வந்து விஜய் கூட தாவேகா கட்சி கூட வந்து ஒரு பெரிய கூட்டணி உடன்பாட்டுக்குள்ளே வரலன்றது வந்துட்டு டிவி கட்சி மேலே ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக வச்சுருந்தாங்க. சரி, இந்த நேரத்தில் இவர் வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு அதிமுகவோட, அதாவது இந்த என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருந்தார். இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் அவர்கள் அடுத்த ஒரு வாரத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் தான் என்னுடைய கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு கட்டி அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இருக்கிறதுனால இப்போ அதிமுகவை நம்ம கூட்டணி கழிச்சா ஓகே, ஆனால் பாஜகவும் கூட சேர்ந்து வரும்போது நம்ம ஓப்பனாக வந்து டிஎம்கே வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் எனிமி, அவங்க ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லி பாஜகவை மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த கதையை அங்கேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கிரஸ் கூட வந்து விஜய் கூட்டணி வைக்க போகிறாருன்னா அது ஒரு மாத காலம் போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் வந்து திமுகவும் காங்கிரஸுக்கும் தொகுதி உடன்பாடில் ஒரு பிரச்சனை இருக்குது, சீட்டுகள் அதிகம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் வந்து வெளியே வர போகிறாங்க, விஜய் கூட தான் சேர போகிறாங்கன்னு ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு திமுக போய் பேசி உட்காந்து எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி கடைசியில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து 2020 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் விஜய்க்கு பல பிரச்சனைகள் வருது. குறிப்பாக வந்து ஜனநாயகன் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வந்து இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவரும் வந்து சம்மன் வாங்கினதுக்கப்புறம் வந்து இவரும் டெல்லி போயிட்டு சிபிஐயில் வந்து விசாரணைக்கு போயிட்டு வராரு. இது ஒரு பக்கம் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அது ரிலீஸ் ஆக முடியலை. பிகாஸ் மறுதணிக்கைக்கு போகிறாங்க, திரும்ப ஒரு மறுதணிக்கை போகுது. இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் என்ன அப்படின்னா மறுதணிக்கைக்கு போகும், அதாவது ஒரு 2-3 நாள் முன்னாடி மறுதணிக்கைக்கு போக வேண்டியது. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சென்சார் அதிகாரி ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாவது காய்ச்சல் ஏற்பட்டதுனால அந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. கேட்கும்போது நமக்கே தெரிஞ்சது இது திட்டமிட்டு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்க அப்டேட் என்னென்னா ஜனநாயகன் கண்டிப்பாக வந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறதும். ஸோ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனையாக விஜய்க்கு உருவெடுத்ததோடைய விவாகரத்து வழக்கு. மனைவியே வந்து விஜய் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய விஜய்க்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட மனசை புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்ற மாதிரி பெரிய விமர்சனத்தை வந்து தோளில் சுமக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் த்ரிஷா கூட ஒரு கல்யாணத்துக்கு போகிறார்.
அன்னைக்கு ஒரே கலரில் ஆடை அணிஞ்சு, அதாவது வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண அடுத்த 2வது நாளில் போகும்போது எல்லாருக்குமே பயங்கரமான குழப்பம் உண்டாயிருச்சு. என்னடா இது, நம்ம வந்து இவர் இப்படி நினச்சோம், இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பண்ணி அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க ரசிகர்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னாச்சு, ஏன் வந்து விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையை வந்து கொஞ்சம் பெருசாக எதிர்கட்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது விஜய்க்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து இத்தனை இஷ்யூஸ் தாண்டி வரணும், இன்னொரு பக்கம் வந்து இந்த நெருக்கடி. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து விஜயை ஒரு பக்கமாகவும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை ஒரு பக்கமாக வந்து மாற்றிருச்சு. ஸோ கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது, தனிச்சு தான் விஜய் வந்து போட்டியிட போகிறாருன்ற மாதிரி போகும்போது 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நானே நேர்காணல் பண்ணி தேர்ந்தெடுக்கிறேன்ற இடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் நேர்காணல் பண்ணுறாரு. அதாவது உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, டாப் 10 பிரச்சனைகளை சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவங்களுக்கு எதிராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி தொகுதியில் வேட்பாளர் செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் விஜய் போயிட்டார். அப்போது தனிச்சு தான் வந்து விஜய் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு இப்போ வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போராட்டம் வந்து மேற்கொள்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. அதில் ஒரு 4 கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் மேற்கொள்கிறாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு அப்புறமும் ஓகே விஜய் தனிச்சு தான் போட்டியிட போகிறாரு, அடுத்து திருச்சியில் ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இப்போ புதுசாக வந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் மாவட்ட செயலாளரோட ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி போகிறார். அதாவது 132 பேரில் 128 பேர் வந்திருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 98 பேர் வந்து கூட்டணிக்கு நம்ம போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கதா வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம கூட்டணிக்கு போகலாமா இல்லை வந்து தனிச்சையே நிற்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. சரி மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்போம் அப்படின்றக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி போடுறாங்க. அதில் 98 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸ் இருந்துச்சு, அதிமுக ஒருவேளை பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னா அதிமுக கூட்டணி இருக்குன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சுன்னெலாம் சொன்னாங்க, துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் போச்சுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் பேசலாம். பட் இப்போ என்ன அப்படின்னா, வேறு வழியே இல்லை, என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறாங்க. இது ஏன் வந்து ரொம்ப ஆணித்தனமாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக தரப்பில் என்னதான் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் ஒரு 14 கட்சிகள் இருந்தாலுமே விஜயோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து ஓட்டை பிரிக்கிற வாக்குகளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவோடைய கூட்டணி அதிமுக கூட்டணி இவங்க 2 பேர் தான் போட்டி போடுறாங்கன்னும் போது இங்கே விழக்கூடிய வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது திமுக கணிசமாக போகக்கூடிய வாக்குகள். அப்படின்னும் போது ஈஸியாக வந்து திமுகவுக்கோ அதிமுகவோ ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாக்குகளாக மாறி இருக்கும். ஆனால் அந்த இடத்த வந்து விஜய் அவர்கள் சாலிடாக உடைக்கிறாரு அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா ஏன் விஜயை நமக்குள்ளே இழுத்துக்கிட்டா நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்காதா அப்படின்ற மாதிரி என்டிஏ கூட்டணியில் யோசிச்சதுனால, குறிப்பாக பாஜக யோசிச்சதுனால பாஜக தரப்புலேருந்து விஜய் கிட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. கூட்டணிக்காக வந்துட்டு எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா ஒரு சுமூகமாக பேசுகிறது. இன்னொரு பக்கம் நெருக்கடிகள். இப்போ ஜனநாயகன் படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தெரியும், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாநில கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்த்தாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்த்தாச்சு, எதிர்கட்சியும் எதிர்த்தாச்சு, எல்லாம் எதிர்த்தாச்சு, எல்லாருக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேகா நின்றுட்டுருக்கு, தனிச்சு நின்றுட்டுருக்கு. தனிச்சு போட்டியிடலாம், ஃப்யூச்சரில் பெரிய வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போது ஒருவேளை கூட்டணி வச்சுக்கலாமான்ற இடத்துக்கு தள்ளப்பட்டதா சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தாவேகா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப மும்முரமாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் பயங்கரமாக வேலையை ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்கு. பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் வராரு, திருச்சியில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை வீழ்த்துறதுக்கு நம்ம துண்டு துண்டாக இருக்கக்கூடிய பல சக்திகள் ஒன்றா சேர்ந்தா ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கதான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு வின்னிங் ஃபேக்டராக இருக்கிறது விஜய் அவர்கள். ஸோ விஜய் உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வந்துட்டார் அப்படின்னாலே திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதற்கான முயற்சிகள் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி வைக்கலாமா வேணாமான்ற கூடிய இந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவேளை என்டிஏக்குள்ளே போகிறதுக்கு விஜய் சம்மதிச்சிட்டாரோ, ஓகே சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து ஒரு 51 தொகுதிகள் வரைக்கும் வந்து விஜய்க்கு தரதாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டார் அப்படின்னா
51 தொகுதிகள் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு அனலைஸாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இவங்க சொல்கிற அந்த கால்குலேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது டிவிக்கே ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்வீப் அடிப்பாங்க. அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் போயிட்டான்னா கண்டிப்பாக வின், திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்துட்டு இப்போ ஒரு கால்குலேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் விஜய் வழியாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியாச்சு. ஸோ திமுக கூட கண்டிப்பாக கூட்டணியே கிடையாது. அப்போது நிறைய மேடைகளில் தாவேகா பேச்சாளர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாஜக இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம், என்னாலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு. திமுக வந்து தொடர்ந்து நீங்கள் பாஜக பி டீம், நீங்கள் பாஜக பி டீம், விஜய் வந்து ஆட்சிக்கு விஜய் ஜெயிஸ்டார் அப்படின்னா டக்குன்னு பாஜக உள்ளே வந்துடும் சொல்லி திமுக சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஆப்போசிட்டாக அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணுறக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா திமுக வந்து பாஜக கூட்டணி வச்சு தெரியுமா அவங்களுக்கு, கருணாநிதி வச்சுருந்தாரு தெரியுமா, அவரே வச்சுருந்தாரு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிற ஒருத்தங்க இப்போ இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் அதை எப்படி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்கன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை தாண்டி தனிச்சு நிற்க போகிற நான் தான் முதல்வர் அப்படின்ற இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயை முதல்வராக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போயிட்டார் அப்படின்னா அதுக்காக வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஏற்கனவே இங்கே 4 முனை போட்டின்னு சொல்லியாச்சு. திமுக கூட்டணி 24 கட்சிகள், அதிமுக என்டிஏ கூட்டணி அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 14 கட்சிகள், இது போக வந்துட்டு இங்கே டிவிக்கே, இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர். ஸோ இப்போ 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த விஷயம் மாறுச்சு அப்படின்னா அது மும்முனை போட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஒருவேளை விஜய் அந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் மேலே வந்து கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா விஜய் உள்ள, அதாவது வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து விமர்சனம் என்ன அப்படின்னா விஜய் கூட மாநாட்டில் சொல்லியிருப்பார், ஒரு பெயிண்ட் டப்பா ஊற்றிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. காரணம் என்னென்னா அவர் மேலே ஒரு காவி சாயம் பூசா ட்ரை பண்ணது, பாஜக தான் நீ பாஜகவோட பி டீம் தான், நீ வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா, அந்த பற்றியா பாஜக தான், நீங்கள் தான் நம்பவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இதையெல்லாம் மீறி திமுக ஒரு பெரிய கட்சி, நம்மளுடைய இது என்ன கோல், என்ன இந்த சட்டமன்றத்தோட கோல் என்ன, இங்கே மாநிலத்தில் யாரும் ஆட்சியில் இருக்கா, டிஎம்கே யாரும் ஆட்சியில் இருக்குது, டிஎம்கே ஆட்சியை அகற்றுறதுக்கு நம்ம எதிர்கட்சியோடு சேர்ந்து இது பண்ணி அந்த ஆட்சியை அகற்றிடுவோமே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஃபேக்டர்லாம் யோசிச்சாங்க அப்படின்னா அது வந்து விஜய்க்கு பயங்கரமான ஒரு பேக்ஃபேராக மாறிடும். ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து ஒரு கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் இவரும் வந்து பார்த்தீங்களா கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு அப்படின்ற இடத்துக்குள்ளே போயிடுவாரோ அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் அவர்கள் தனியாக வந்து நின்று அவர் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கும் போது அவருக்கு இருந்த அந்த வின்னிங் ஃபேக்டர், அவருடைய அந்த மாஸான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விஜயகாந்த்னா ஜெயகாந்த் தான் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனாலுமே முன்னாடி இருந்த அந்த விஷயங்கள் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ கூட நிறையா பேர் சொன்ன விஷயம் என்னென்னா 2026 கண்டிப்பாக வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாருங்க, அவர் வந்து ஒரு எதிர்கட்சியாக உட்கார அளவு கூட அவர்கிட்ட இது கிடையாது, கண்டிப்பாக 2031 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காக வந்து விஜய்கள் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த 5 ஆண்டுகளில் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாரு? ஏன்னா இருக்கிற எல்லாருக்கூடையும் பஞ்சாயத்து எழுத்து வச்சாச்சு. இப்போ இந்த 5 ஆண்டுகளை கடக்கிறதே வந்து பெரிய கஷ்டமாயிடும். சினிமாவுக்கு முழுக்க போட்டாச்சு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது ஒரு வாலண்டியர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடாதா, நானே விருப்ப ஓய்வு எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து விஜய் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் விஜய் என்ன ஐடியா வச்சுருக்கிறாரு, என்ன மாதிரி யோசிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் சுற்றி இருக்கக்கூடியவங்கலாம் சொல்கிற விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவர் வந்துட்டு அரசியலில் பெருசாக அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னா சினிமாவுக்கே வந்துடுவார், திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு. ஆனால் விஜய் வந்து நான் கண்டிப்பாக அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இனிமேல் நமக்கு வந்து அரசியல் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அந்த நேர்காணல் கூட சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஒரு அரசியல்வாதியாக பார்க்கும்போது கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு கூட்டணிக்கு போயிடுவோம், அதிமுக கூட சேர்ந்துருவோம், என்டிஏ கூட சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி விஜய் முடிவெடுக்க போகிறாரா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. என்ன ஆனாலும் சரி தனியாக நிற்போம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து விஜய் இறங்குவாரா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு.
ஸோ இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக அதுக்கான முடிவுகள் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதிமுக சைடில் வந்து சைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு ஆசையில் தான் இருக்காங்க. செல்லூர் ராஜு வந்து திடீர்னு பேசுறது, ஜெயக்குமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியாக கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள், அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக எந்த கட்சி வந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்க விஷயங்கள், எல்லா சைனும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிமுக எதிர்பார்க்குது, பாஜக ரொம்பவே எதிர்பார்க்குது. கண்டிப்பாக திமுக வீழ்த்துறதுக்கு விஜய் சக்தி வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒருவேளை அவங்களும் வந்து சேர்ந்துட்டுவாங்கன்னா ஓகே சூப்பர், நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்ற ரேஞ்சுக்கு வந்து இங்கே என்டிஏ கூட்டணி வந்து ரெடி ஆகிடுன்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் எடுக்க வேண்டிய முடிவு யாருக்குள்ள இருக்குன்னா விஜய் கிட்ட இருக்குது. ஸோ இன்னைக்கு நடந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட அதற்கான சமிக்கைகளாக இருக்குமோன்ற ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா இப்போ வேறு வழியே இல்லை, கூட்டணினா நம்ம அங்கே தானே போயாகணும் அப்படின்னும் போது ஊடகங்கள் இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கணுமா, இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் போய் அதுக்கப்புறமா வந்து அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை வந்து இதெல்லாம் அவர் ஒரு வேளை வந்து கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னாலே அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிருங்க, அதெல்லாம் வந்து செட் ஆகாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.